ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த அழகான த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் நீடில்லையே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அந்த டிசைனை எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட், அதில் இந்த மாதிரி கரை பக்கம் விட்டுட்டு இந்த நூல் பிரிஞ்சு வர இது கரை பக்கம், இதை விட்டுட்டு இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வருதுல்ல, அந்த இதில் வந்து நம்மளோட ஸ்லீவ்ஸோட லென்த் வரைய போகிறேன். ஹைட் வந்து அந்த கரை பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் அது ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பீட்டை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த பாருங்கள், நூல் இப்படி பிரிஞ்சு வருதுல்ல, அதில் வந்து நம்மளோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரையணும். இப்போ ரெண்டாக மடித்தது திருப்பி நாலாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சென்டர் பார்க்குறதுக்காக இப்போ 2 ஸ்லீவ்க்காக ரெண்டாக மடித்தோம், அதை இப்போ நாலாக மடிச்சுட்டு கரெக்டாக அதை சென்டர் பார்த்து இந்தமாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னால பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டால் நமக்கு சென்டர் கிடைக்கும். அப்புறம் நமக்கு எவ்வளோ தூரம் மடித்து தைக்கிறதுக்கு இடம் விடணுமோ அதை விட்டுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ நெக்குக்கு இந்த டிசைனும் ஸ்லீவ்க்கும் டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மடித்து தைக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த எவ்வளோ வேணுமோ அந்த அளவு விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணி ஒயிட் கார்பனை உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்லீவ்லேயும் ஒரே டைமில் நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் சைடில் இந்த ஒயிட் கார்பனை இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதே இது ரெண்டாக மடிச்சிருக்கிறோம்ல, அதுக்கு கீழே ஒயிட் கார்பனை இந்த மாதிரி திருப்பி உல்ட்டாவாக வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா இதோட இம்ப்ரெஷன் பாருங்கள், இது இந்த பக்கம் இப்படி விழுகுது, அதே மாதிரி கீழ் பக்கமும் இந்த மாதிரி நமக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிரும். ஸோ ஒரே சமயத்தில் நம்ம 2 ஸ்லீவும் வரைஞ்சிடலாம். அதுக்கு ரெண்டாக மடித்து வச்சுட்டு மேலே ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், கீழே இருக்க கார்பன் உல்ட்டாவாக வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஸ்லீவ்ஸ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் இப்படி வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்லையும் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு கீழே அதே மாதிரி உல்ட்டாவாக நம்ம இன்னொரு கார்பன் வச்சு வரையும் போது 2 சைடு கிடச்சிரும். இப்போ விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பாட் நெக் மாதிரி கீழே கொஞ்சம் அகலமாக மேலே ஒடுக்கமாக வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி 3 கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் சாரீ கலரில் என்னென்ன காம்பினேஷன் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். எடுத்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் இப்போ கோர்த்துருக்குறேன். இப்போ ஸ்லீவ்ஸில் அதோட எட்ஜில் ஒயிட் கலர் காட்டன் கிளாத், ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஃப்ரேம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்கில் வந்து நமக்கு அப்படியே நம்ம ஃப்ரேம் வச்சு பண்ண முடியும். ஆனால் இது சின்ன ஃப்ரேம் தான் இப்போது யூஸ் பண்ணுவேன், 6 இன்ச் அளவுக்கு. இப்போ நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போர்ஷன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லைன் மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த பெட்டலோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நீடில் எடுத்துக்கணும். இப்போ அந்த நூலுக்கு கீழே நீடில் விட்டு ரைட் சைடுக்கு எடுக்கணும். அப்போ ஒன்று கீழே ஒன்று நூல் வர மாதிரி இருக்கும்போது நல்ல கிராஸாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும். அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகிட்டு வரும் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து ஸ்டிச் கீழே அந்த முன்னாடி உள்ளதுக்கு கீழே கொடுத்து இப்படி சைடில் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி வி மாரி ஃபார்ம் ஆகும். ஒன்று கீழே ஒன்று அப்படி நல்லா ஸ்ட்ரோக்ஸ் வரும். அந்த பெட்டல் நல்லா ஃபில் ஆகிடும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் இது ஒரு மெத்தடு. இதுவும் ஒரு ஈஸியான ஃபில்லிங் ஸ்டிச் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பெட்டல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த பெட்டல், ஸோ அடுத்த பெட்டலும் ஃபஸ்ட் லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே நீடில் எடுக்கணும். அப்புறம் ரைட் சைடு, அப்புறம் அதுக்கு கீழே ஒவ்வொன்றும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீட்டாக அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடையில இருக்கிறதெல்லாம் ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேங்கோ கூட உள்ளே ஃபில் பண்ணுறது ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். அது வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சால் பண்ண போகிறேன். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம் ஹெரிங் போன் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி 2 பக்கமும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி எடுக்கணும். க்ராஸாக வரும். நீடில் வந்து மேலே போகணும், நூல் கீழே இருக்கணும். இது வந்து அவுட்லைனை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அவுட்லைன் வந்து நம்ம வேறு கலரில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். இதுவும் நெருக்கமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இதுக்கு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம த்ரெட்லேயே இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. இப்போ இந்த ஃப்ளவருக்கு உள்ளே இருக்க போர்ஷன், இதுக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் அதேமாரி நம்ம ஃபிஷ் போன் நம்ம பெட்டல்ஸ் பண்ண அதேமாரி மெத்தடில் தான். ஒன்று கீழே ஒன்று இந்தமாரி க்ராஸாக ஸ்ட்ரோக்ஸ் வரணும். இப்போ அதே த்ரெட் வச்சு இந்த மேலே இருக்கிற 3 டாட்ஸும் பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி 1 தடவையோ 2 தடவையோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நான் இப்போ 2 தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி கீழே விட்டு அதை மெதுவாக எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக விட்டிங்கன்னா சிக்கல் இல்லாமல் நீட்டாக நமக்கு நாட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சில் மற்ற போர்ஷன்லாம் இந்த ஸ்டெம்ஸ் வரதெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ணலாம். இது பாருங்கள், ரிவர்ஸில் இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடணும். நூல் கீழே இருக்கணும். இந்தமாரி சைட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்தமாரி ட்விஸ்டடாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். இந்தமாரி கீழே பிடிச்சிக்கோங்க. ஊசி வந்து மேலே போகணும். அப்போ இந்தமாரி அழகாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இது நீங்கள் சின்ன சின்னதாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மேங்கோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதோட அவுட்லைனும் இதே ஸ்டெம் ஸ்டிச்சில் இதே கலரில் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு பதிலாக செயின் ஸ்டிச்சும் எடுக்கலாம். ஆனால் ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால நான் ஸ்டெம் ஸ்டிச் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக போட்டுறணும். இப்போ போட்டுட்டேன். கீழே இருக்க லைன் கூட ஸ்டெம் ஸ்டிச்லேயே ஸ்ட்ரெயிட் லைனும் போடலாம்.
ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, இப்ப நான் அந்த ஃப்ளவருக்கு கீழ இருக்கிற போர்ஷன் வந்து அந்த நம்ம பெட்டல்ஸ் பண்ணும்போதே இந்த நாட்டும் போட்டுறலாம். நான் அப்ப மறந்துட்டேன். இப்ப போடுறேன் பாருங்க. அடுத்த ஃப்ளவர்லாம் பண்ணும்போது அந்த அந்த அதே நூல் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல வச்சு இந்த நாட்டும் இந்த இடத்துல அதே காம்பினேஷன் அந்த மாரி பண்ணலாம். ஸோ இது பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க இது வந்து இப்ப அந்த ஒரு ஃப்ரேம்க்குள்ளது பண்ணியிருக்கிறேன். இப்ப நம்ம ஃப்ரேம் மாத்திட்டு பண்ணலாம். இப்ப இந்த நெக்ல பாருங்க, இது ஃபுல்லாவே ஒரு பெரிய ஃப்ரேம்ல மாட்டியிருக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க இது ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் அதில மாட்டியிருக்கிறேன். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் போர்ஷன்லாம் ப்ளூ போர்ஷன் கிரீன்லாம் முடிச்சுட்டு, இப்ப ஃப்ளவர் பண்றேன். ஸோ இந்த மாரி ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க இது ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு மேல அளவுக்கு ஒரு நல்ல பெரிய நெக்லைன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்லீவ்ஸ்லயும் நெக்லைன் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம், தச்சதுக்கப்புறமும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது உங்களோட சாரீக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். சில்க் சாரீக்கு எதுக்குனாலும் நீங்க பண்ணிக்கலாம். காட்டன் சாரியா இருந்தா காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இப்ப சில்க் த்ரெட்ல இது பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.